எனக்கு எல்லாம் நடக்குது, ஆனால் தாமதமாக நடக்குது. அதாவது எனக்கு எல்லாமே நடக்குது, ஆனால் தாமதமாக நடக்குது. இது முதல் விஷயம். வாழ்க்கை பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு போகிறது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல. வாழ்க்கையில் பல பொறுப்புகள் இருக்குது. திருவோணம் மகர ராசி, எல்லா இது அவிட்டம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி, பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு அந்த வாழ்க்கை செல்லுகிறது அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி ஃபேஸ் பண்ணக்கூடியது மலை உச்சியை அடைவது மெதுவாக இருக்கலாம், ஆனால் அங்கே நிலைத்து நிற்பவர்கள் சிலரே. உங்கள் பொறுமையும் நல்ல கர்மாவும் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக உயர்த்தும், நல்லபடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பிளேஸில் பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது, லோன்லினஸ் அதிகமாக இருக்குது, தனிமை அதிகமாக இருக்குது, ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ உனக்கான ஆலயம் மலை உச்சியை அடைவது மெதுவாக இருக்கலாம், ஆனால் அங்கே நிலைத்து நிற்பவர்கள் சிலரே. உங்கள் பொறுமையும் நல்ல கர்மாவும் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரேன் நித்யம் சர்வ பீடார்த்த சித்தையே சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தக்ஷிணாபி முகம்மந்தே தக்ஷிணாமூர்த்தி மாசரையே. குரு துணை, குரு வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நிறைய விஷயங்கள், நிறையா ஆன்மீகத்தில், ஜோதிடத்தில், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக 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 ஒவ்வொருவருடைய ராசிக்கும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு ராசிக்கு ஒரு கர்மா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மா என்ன? செய்த புண்ணியம் ஒரு நாளும் காக்கும். ஏதாவது ஒரு நாள் செய்த புண்ணியம் ஒரு நாள் காக்கும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். தேடி வரும்னா எப்படி நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாமே இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் தனக்கான ஒரு லைஃப் அப்படின்னு வரும்போது, வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவங்க அதை முழுமையாக வாழ்ந்தார்களா? அதாவது நன்னா வந்துட்டே இருப்பாள். திடீர்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலில் 20 வருஷமே வேலை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அந்த வேலையில் அவனுக்கு பிரச்சனையாகி அந்த மாதிரி ஒரு விஷயம். தொழிலில் பெரிய பெரிய முதலீடு போட்டு நல்ல லெவல், ஹை லெவலில் வருவான். திடீர்னு அந்த லெவலே குறைஞ்சி போகிறது. குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறது. திருமணமே நடக்காமல் இருக்கிறது. சொத்து வழியில் சொத்து பறி போகிறது. 4 வீடு இருக்குன்னு சொன்னால் 3 வீடை விற்றுட்டு ஒரு வீட்டில் நல்ல வசதியாக இருந்து சாதாரண இடத்துல இருக்கிறது. ஒரு சில தவறான கருத்துக்களால், தவறான சில விஷயங்களால், தவறான சில விஷயத்தினால குடும்பத்தில் அமைதி இழந்து, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, நல்லா இருந்த உடம்பு திடீர்னு பைபாஸ் சர்ஜரி, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம், திடீர்னு ஒரு பிரச்சனை, துர்மரணம் அடைதல். ஒரு குழந்தை, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை, கணவன் மனைவி, திடீர்னு அந்த குழந்தை அபார்ஷன் ஆகுது. பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் 45 நாள் 50 நாள் அந்த சிசு 1 வருஷமெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அந்த அப்சர்வேஷனில் வச்சுருப்பா. வருமா, வீட்டுக்கு வருமா, போராட்டங்கள், மன போராட்டங்கள் நிறையா இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் கர்மா பலன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அதுதான் நம்மளுடைய கர்மா, நித்திய கர்மா அப்படிங்கிறது. அந்த கர்மா வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. காலச்சக்கரம் சொல்லுவாள். ஒரு நாள் அப் டவுன்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த காலச்சக்கர திசை வேகமாக சுற்றின்னு இருக்கும், வேகமாக சுற்றக்கூடியது. அப்படி இருக்கிறதுல இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீ செய்யக்கூடிய விஷயந்தான் உனக்கு எல்லாமே. நீ புண்ணியம் பண்ணியிருந்த, புண்ணியம் செஞ்சு புண்ணியமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தால் உனக்கு எல்லாமே நன்னா இருக்கும். இந்த கர்மா பலனில் நான் சொல்லக்கூடியது இந்த மேஷ ராசியிலிருந்து மீனராசி பர்யந்தம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், முக்கியமான சில ஆலயங்கள் சொல்கிறேன். இந்த கர்மா பலன் தீரக்கூடிய ஆலயமாக சொல்கிறேன்.
ஒரு ராசிக்கும். அதாவது இப்போ மேஷ ராசின்னு சொன்னால் நேரம் கிடைக்கும்போது, உங்களுக்கு அந்த பக்கம் போகக்கூடிய நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய கர்மா பலன் அந்த கோவிலுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. அப்போ இவங்களுடைய கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன விஷயங்கள் நடுவுலையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. மகர ராசி நேயர்களே, 2026 கர்மா பலன் எப்படி இருக்குது, நம்மளுடைய கர்மாலாம் நல்ல கர்மாவா, நம்ம கர்மாலாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மகர ராசி பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லாம் நடக்குது ஆனால் தாமதமாக நடக்குது. அதாவது எனக்கு எல்லாமே நடக்குது ஆனால் தாமதமாக நடக்குது. இது முதல் விஷயம். வாழ்க்கை பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு போகிறது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல. வாழ்க்கையில் பல பொறுப்புகள் இருக்குது. திருவோணம் மகர ராசி, எல்லா இது அவிட்டம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி, பல பொறுப்புகளை சுமந்து கொண்டு அந்த வாழ்க்கை செல்லுகிறது அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி ஃபேஸ் பண்ணக்கூடியது முதல்ல ஹெல்த் இஷ்யூ தான். அதிகமான ஹெல்த் இஷ்யூ, இந்த கர்மா இஷ்யூ நிறைய இப்போ வந்துன்னு இருக்கு. முன்பு செய்தது இப்போ இதாக இருக்கான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீ ப்ராப்ளம் சொல்லுவாள். முழங்கால் வலி அல்லது மூட்டு பலவீனமாக ஏற்படுதல், நீ ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது போன் வீக்னஸ் அப்படிங்கிறது உண்டு. எலும்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எலும்பு அதாவது போன் வீக்னஸாக இருக்குது, சில விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. மூட்டு தேய்மானம் அல்லது வாதம் போன்ற சிரமங்கள் உருவாகலாம். இதனால் பயந்துடாதீங்க. நமக்கு செய்வனை வச்சுட்டாங்களோ, செய்யப்பாட்டு வினை வச்சுட்டாங்களோலாம் பயப்படாதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சிறு குறையே சில நேரத்தில் இதுதான். அதாவது நமக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நமக்கு ஏதோ செஞ்சுட்டான், நம்ம சொந்தக்காரன் ஏதோ செஞ்சுட்டான், அவன் ஏதோ செஞ்சுட்டான், இவன் ஏதோ செஞ்சுட்டான். தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். நான் உண்மையாக சொல்கிறேன். அதெல்லாம் தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அதனால் உடம்பு சரியில்லையா, என்ன ப்ராப்ளம், என்ன விஷயம், நம்மளுடைய கர்மாவை அது சுவாமிக்கு பரிகாரம் பண்ணுங்கள். என்ன ஏதாவது செய்யலையா, ராசிக்கு ஏதாவது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அது விஷயமா ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி போட்டுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. அதனால் எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத மகர ராசி யோசித்து செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அதுக்காக சொல்கிறேன். கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது. கால்சியம் குறைபாடுகள் நிறையா இருக்குது. டென்டல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. பல்லு சம்மந்தப்பட்ட, பல் ஈரல் சம்மந்தப்பட்ட, சில பேருக்கு பல்லு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். லைனாக 4 பல்லு எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு, கீழே 2 மேலே 2 எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு வேறு வழி இல்லை. பல்லு எடுத்து தான் ஆகணும், போய் பார்த்துக்கும். குரோனிக் பேக் பெயின், நீண்ட கால முதுகு வலி அல்லது கவனமாக இருக்க வேண்டியது. எக்ஸாக்ஷன், அதிக உழைப்பு, உடல் சோர்வு, மனசோர்வு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் உனக்கு இருக்குது. முன்னோர் கர்மா பற்றிய நம்பிக்கையால் சிலர் பரிகாரம் செய்ய விரும்பலாம். என் முன்னோர்கள் என்ன பண்ணான்னு தெரில, ஆனால் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏயா, முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து உனக்கு வேணும், முன்னோர்கள் சேர்த்து வச்ச கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய பணங்காசெல்லாம் வேணும். அவன் செஞ்சுட்டு போன கர்மா பணம் வாங்கும்போதே உனக்கு அந்த கர்மாவும் ஒன்று சேர்ந்து தான் வருது. இது இல்லாமல் நீ ஏமாற்றி யாருக்கிட்டையாவது சொத்தை எழுதி பிடிங்கிட்டு வாங்கியிருந்தாலும் உனக்கு உன்னுடைய கர்மா பலன் சும்மா விடாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பயம் இருக்கும். கந்திருஷ்டி இருக்குமா, நமக்கு என்ன இருக்கும், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். மலை உச்சியை அடைவது மெதுவாக இருக்கலாம், ஆனால் அங்கே நிலைத்து நிற்பவர்கள் சிலரே. உங்கள் பொறுமையும் நல்ல கர்மாவும் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக உயர்த்தும், நல்லபடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ப்ரமோஷன் டிலே இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா வியாபார வளர்ச்சி மந்தமாக இருக்குது, இன்கம் பிளாக் இருக்குது, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் இருக்குது, ஒர்க் பிளேஸில் பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்குது, லோன்லினஸ் அதிகமாக இருக்குது, தனிமை அதிகமாக இருக்குது, ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ உனக்கான ஆலயம் தோடி குளம் அப்படின்னு பேர். தோடி குளம், தோடி குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. கர்மாவில் நான் செக் பண்ணினதில் தோடி குளம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு வந்தாலும் நல்லது. அல்லது கொடுமுடி. தோடி குளம்ங்கிறது ஃபஸ்ட்டு கோவில், 2வது கொடுமுடி ஆலயம். போயிட்டு வாங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே.
கர்மா பலனில் 12 ராசிக்கான இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தங்கிறது பார்க்குறேன், அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.